இனிய காலை வணக்கம் மக்களே. ஒரு முக்கியமான விஷயத்த இதில் நான் பதிவு பண்ணுறேன். இந்த உலகத்தில் ஒரு விஷயத்த சொன்னோம்னா செய்தோம்னா நல்லது சொன்னோம்னா நல்லது செஞ்சாலும் பழிக்க தான் உலகத்தில் இருக்கிற மக்கள் அதிகமாக இருக்காங்க. பாராட்டுறதுக்கு யாரும் இல்லை. நம்ம உண்மையும் பேச முடியல, ஒரிஜினலாகவும் பேச முடியல, நடைமுறையும் பேச முடியல, நல்லதையும் சொல்ல முடியல. ஆனால் கெடுதலுக்கு பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. சமுதாயத்தில் தாறுமாறாக வாழணும்னு நினைக்கிறவங்க நல்லா தான் வாழ்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல விஷயங்களை சொல்லி நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் ரொம்ப கேவலமாக போகிறாங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனால் கெட்ட விஷயங்கள் நல்லா பரவிடும், நல்ல விஷயங்கள் சீக்கிரம் பரவாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். கெட்ட விஷயங்கள் காற்றுல சீக்கிரம் பரவிடுமாங்க. ஆனால் எனக்கு எதுக்காக அந்த பதிவு அப்படின்னா, பல விஷயங்கள் சொல்கிறோம். ஆனால் நிறைய பேடு கமெண்ட் போட தான் இதில் ஆளுங்க வராங்களே ஒழிய, ஆனால் நல்ல கமெண்ட் போட்டு பாராட்டுறதுக்கோ ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு யாரும் வர்றதில்ல, ஒரு சில பேரை தவிர. ஆனால் எனக்கு இந்த ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தேன். இந்த லைவில் ஒரு துரை பாபுன்னு சொல்லி ஒரு பிரதர் எனக்கு நான் முகங்காட்டல, பேசலை. இந்த லைவை நான் போட்டிருக்கேன். இந்த லைவை பார்த்துட்டு எனக்கு ஒரு 20 ரூபா அன்பளிப்பாக சூப்பர் சாட் பண்ணியிருக்கிறாரு துரை பாபு. அவங்க குடும்பத்தார் உடன் அவங்க நீண்ட ஆயுள் நல்லா இருக்குதுன்னு பல்லாண்டு காலம் வாழணும். இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கிறனால ஒரு வேளை இந்த உலகம் இப்படி இருக்கா என்னென்னு தெரில, நல்லா இருக்கணுன்னு தெரில. ஆனால் நான் நினச்சிட்ருக்குது என்னென்னா, நல்லவங்களே இல்லை இந்த உலகத்தில் நினச்சிட்ருக்கேன். ஆனால் இல்லை, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தர் நிரூபிச்சிருக்காரு. இதேமாதிரி பல உறவுகள் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு சில நாயங்களை தவிர பேட் கமெண்ட் போட்டு மோட்டிவேஷன் பண்ணாத ரொம்ப தொந்தரவு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. அதனாலே நான் ஃபேஸ் காட்டி லைவ் போடுறதில்ல. நன்றி பிரதர்.